கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் சோதனையை சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நாம் சோதனையை சகித்தோம் என்று சொன்னால் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒருவேளை சோதனைகள் அந்த நேரத்திற்கு மிகுந்த வழியா இருக்கலாம். என்னால் இதை தாங்க முடியாது என்று நாம் என்னவென சொல்லலாம். ஆனால் அதனுடைய முடிவு நிச்சயம் ஆசீர்வாதமாய்த்தான் இருக்கும். இதைத்தான் யாக்கோபு 1 அதிகாரம் 12 சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, இந்த இடத்தில் 2 மிக முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, சோதனையை சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் அப்படி சகித்து உத்தமர்களாய் இருப்பதை விளங்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, இந்த சோதனையை சகிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கும் என்று சொன்னால் அது யோபு பக்தன் தான். எல்லாவற்றையும் உடைய சீமானாய் இருந்த அவன் ஒரு சில நேரத்தில் எதுவும் இல்லாதது போல உணர்ந்தான். சீமானா இருந்தவன் ஒரு நாள் சோதனைக்காரனாகிய பிசாசு வந்து அவனை சோதிக்க ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்ட போது ஆண்டவர், நீ என்ன செய்தாலும் யோபு எனக்காக நிற்பான் என்று ஒரு சவால் விடுகிறதை பார்க்கிறோம். நடந்தது என்ன தெரியுமா? அவ்வளவு சோதனைகளை அவன் சகித்தான். பிள்ளைகளை இழந்து போகிறான். தன் ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, நீர்தான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று. பிரியமான தெய்வ ஜனமே, எல்லாவற்றையும் உடைய அவன் ஒரு நாளில் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். ஆனால் நீங்கள் யோபுவை குறித்து வாசிப்பீர்கள் என்றால் எந்த இடத்திலும் அவன் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி என்று எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அந்த யோபு பக்தன் சோதனையை மிகவும் அழகாய் சகித்தான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சோதனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு வரலாம். சரீரத்தில் சோதனையா இருக்கலாம், அல்லது மனது அளவில் இருக்கலாம், சிந்தை அளவில் இருக்கலாம். ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளவு கண்ணீர் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ படுகிற எந்த பிரயாசமும் விருதாவாயிராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, இந்த நாளில் இந்த 2 காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். சோதனையை சகிக்க பழங்குங்கள். இரண்டாவது, உங்களுடைய உத்தமத்தை மற்றவர்கள் காணும்படியாய் செய்ய வேண்டும். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் இந்த 2 காரியத்தில் கவனமாயிருப்போம். ஆண்டவர் உயர்த்துகிற ஸ்தானத்தில் நாம் உயர்த்தப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.